பர்சன்டேஜில் ஃபிஃப்த் டைப் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டைப்பில் 2 கான்செப்ட் மட்டும் தான் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கேட்போம். அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பாஸ் மார்க் ஒன்று கேட்போம். பாஸ் மார்க் ரைட்டுங்களா? நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பாஸ் மார்க் என்னங்க 35 மார்க் தான் பாஸ் மார்க். நம்ம ஒரு 30 மார்க் எடுத்திருப்போம். ஒரு 5 மார்க் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கும். அந்த 30ம் இந்த 5ம் கூட்டினா நமக்கு என்ன கிடைச்சிரும்? பாஸ் மார்க் கிடைச்சிரும். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட் என்னன்னா பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ், சதவீத வித்தியாசத்தில் கேட்பான். இப்போ நீங்கள் ஏன்னு எடுத்துக்கங்க, உங்கள் நண்பர் பின்னு. இப்போ நீங்கள் சம் பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கீங்க, உங்கள் நண்பர் பார்த்தா சம் பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்காரு. ரைட்டுங்களா? இவர் கூடுதலாக எடுத்திருக்கலாம் உங்களை விட, இல்லை நீங்கள் அவரை விட குறைவாக எடுத்திருக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட், கூடுதல் குறைவு இந்த மாதிரி. இப்போ இந்த பர்சன்டேஜை நம்ம கழிச்சோம்னா, ரைட்டுங்களா, பர்சன்டேஜை பார்த்தீங்கன்னா கழிக்கணும். கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், கழிஞ்சு வர பர்சன்டேஜில் உங்களுடைய கூடுதல் மார்க்கும் இவருடைய குறைவான மார்க்கும் அந்த பர்சன்டேஜ் வருதுன்னா ஈக்குவலாக இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ இது ரெண்டும் கூட்டிக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பாருங்க, ஒரு மாணவர் தேர்ச்சி பெற 33% மதிப்பெண்களை எடுக்க வேண்டும். ரைட்டுங்களா? 33% மார்க் எடுத்தா அவர் பாஸ் ஆயிடுறாரு. அவர் 125 மதிப்பெண்கள் பெற்று 40 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார். நான் சொன்னோம் இல்லையா? இப்போ நீங்க 30 மார்க் எடுத்துட்டீங்க, 5 மார்க்ல பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிட்டீங்க. அப்படின்னா அந்த 5 மார்க்கு கூட்டினா நமக்கு என்ன கிடைச்சிடும்? பாஸ் மார்க் கிடைச்சிடும். இந்த பாஸ் மார்க்ன்றது 33%. இவர் எடுத்த மார்க் பார்த்தீங்கன்னா 125 மார்க் ப்ளஸ் ஒரு 40 மார்க் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும்? பாஸ் மார்க் கிடைச்சிடும். இப்போ இதை ஆட் பண்ணுங்க. 33%ன்றது பார்த்தீங்கன்னா 165. ரைட்டுங்களா? அவன் என்ன கேட்குறான்? மொத்த மதிப்பெண்கள் எத்தனை? மொத்த மதிப்பெண்கள் அதாவது 100% எத்தனைன்னு கேட்குறான். RRB NTPC 21 கேட்டிருக்கேன். 100% எத்தனைன்னு சொல்லி கேட்குறான். இப்போ பாருங்க, 33 அடிக்கலாங்களா? ஒரு 33, 5 33, 165. ரைட்டுங்களா? இப்போ இந்த 100 அந்த 5 கூட மல்டிப்ளை பண்ணுங்க. 100 × 5 500. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்க. ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவை. ரைட்டுங்களா? அவர் 35% எடுத்தால் என்ன பண்ணுவார்? பாஸ் பண்ணிடுவார். ஒரு மாணவர் 200 மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி மதிப்பெண்ணை விட 25 மதிப்பெண்கள் அதிகம் பெற்றார் அப்படின்னா, ரைட்டுங்களா? இப்போ 200 மார்க்குன்றது 35% விட அதிகம். ரைட்டுங்களா? எவ்வளோ அதிகம்? 25 பார்த்தீங்கன்னா அதிகமான மார்க் எடுத்துட்டு இருக்காரு. ரைட்டுங்களா? அப்போ 200ல் இந்த 25 பார்த்தீங்கன்னா நான் கழிச்சிட்றேன். கழிச்சுட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? 175 கிடைக்கும். அப்போது 35%ன்றது 175. அப்போ 100%ன்றது என்னன்றது தான் கேள்வி. ரைட்டுங்களா? ஒரு 35, 5 35. இப்போ 100 எடுத்து 5 கூட மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 100 500 தான் டோட்டல் மார்க். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு மாணவர் 30% மதிப்பெண்கள் பெற்று 45 மதிப்பெண்களில் தோல்வியடைந்தார். மற்றொரு மாணவர் அதாவது 42% மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி மதிப்பெண்ணை விட 45 மதிப்பெண்கள் அதிகம் பெற்றார் எனில் தேர்ச்சி பெற தேவையான குறைந்தபட்ச மதிப்பெண் என்ன? பாஸ் மார்க் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. SSC CGL 2023. இப்போ நமக்கு மொத்த மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தெரியணும். ரைட்டுங்களா? டோட்டலாக எவ்வளோ மதிப்பெண்கள் அவர் வாங்கியிருக்காருன்னு முதல்ல தெரியணும். அது தெரிஞ்சாதான் அந்த மதிப்பெண்களில் 30% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சி, இங்கே சொல்லியிருக்கேன் இல்லையா, 30% அவர் வாங்கிட்டாரு, 45 கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பாஸ் மார்க் கிடைக்கும். ஸோ இதுதான் கேட்க வரோம். இப்போ கான்செப்ட் என்ன? நமக்கு 2% டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிட்டோம். அந்த டிஃப்ரென்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 2 மதிப்பெண்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒருத்தர் குறைவான மதிப்பெண் வாங்கியிருக்காரு, ஒருத்தர் அதிகமான மதிப்பெண்கள் வாங்கியிருக்காரு. சரிங்களா? இப்போ 30%க்கும் 42%க்கும் டிஃப்ரென்ஸ். 30%க்கும் 42%க்கும் நான் டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்து எனக்கு என்ன கிடைக்கும்? 12% கிடைக்குங்களா? இப்போ மதிப்பெண்கள் பாருங்கள். இந்த 12%ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 45 + 45 மதிப்பெண்களை ஆட் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? பர்சன்டேஜை கழிச்சுக்கிறேன், மதிப்பெண்களை கூட்டிக்கிறேன். ரைட்டுங்களா? அப்போ 12%ன்றது இன்றைக்கி எவ்வளோ வருது? 90 வருது. 90 மதிப்பெண்கள் வருது. அப்போ 100%ன்றது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரைட்டுங்களா? இப்போ
6 அடிக்கிறேன், 2 ஆர் 12, 1 ஆர் 6, 5 ஆர் 30, ரைட்டுங்களா? இப்போ 1 இன்ட்டு 2, 5 2 10, 50 இருக்குது, ஒரு 5 இருக்குது. இப்போ 5 இன்ட்டு 5 பாருங்க 75, இந்த 0 போட்டோம்னா 750. அப்போ மொத்த மதிப்பெண்கள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 750. இதில் 30% நம்ம என்னென்னு கண்டுபிடிப்போம், இன்ட்டு 30%, ரைட்டுங்களா? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அப்போது 75 இன்ட்டு 3, ரைட்டுங்களா? 3 75 என்னங்க வரும், 225 வரும். நம்ம அந்த 30% கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அது கூட 45 கூட்டினோம்னா நமக்கு பாஸ் மார்க் கிடைச்சிடும். அப்போ இது கூட 45 நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 270 வந்து கிடைக்கும். ஸோ 270ன்றது தான் அவன் சொன்ன பாஸ் மார்க். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற 40% மதிப்பெண்கள் பெற வேண்டும். ஒரு மாணவர் 160 மதிப்பெண்களை பெற்று 20 மதிப்பெண்களில் தோல்வி அடைந்தார் எனில் மொத்த மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி குரூப் டி 22 வந்து கேட்டிருக்கேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் தாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க் வாங்கிட்டீங்க, இன்னும் 5 மார்க் வாங்கினா தான் நீங்கள் பாஸ் ஆவீங்க, ரைட்டுங்களா? அப்போது பாஸ் பர்சன்டேஜ் என்ன, 40% தான். அந்த 40%ன்றது 160 மார்க் வந்து பார்த்தா நீங்கள் வாங்கின மார்க், இந்த 30ன்னு வச்சுங்களேன். 20ன்றது வந்து நீங்கள் இன்னும் எடுக்க வேண்டிய மார்க் ப்ளஸ் 20, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், பாஸ் மார்க் கிடைக்குமா? அப்போ 40%ன்றது 180. மொத்த மார்க் கண்டுபிடிக்கணும் இல்லையா? மொத்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100%. அவன் கேட்டுக்கிட்டு மொத்த மதிப்பெண்கள் என்னன்னு சொல்லிட்டான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை அடிங்க, ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணுறேன். இது நான் 2ஆலே அடிக்கிறேங்க, 2 2 4, 9 2 18. மறுபடியும் இது 2ஆல் அடிக்கிறேங்க, 1 2 2, 4 2 8, 5 2 10, 4.5 இருக்கு இல்லையா? இப்போ இந்த 100ஐயும் 4.5 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 4.5 இன்ட்டு 100, ஒரு 0க்கு ஒரு டிஜிட் கேன்சல் ஆகிடுமா? அப்போது 45 இன்ட்டு 10 வருங்களா? ஸோ 45 இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 450 கிடைக்கும். ஸோ மொத்த மதிப்பெண்கள் 450 தான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏ என்பவர் ஒரு தேர்வில் 25% மதிப்பெண்கள் பெற்று 30 மதிப்பெண்களில் தோல்வி அடைந்தார், ரைட்டுங்களா? அவர் வாங்கினது 25%, ரைட்டுங்களா? 25% வாங்கியிருக்காரு, இன்னொரு 30 மார்க் வாங்கியிருந்தாருன்னா அவர் பாஸ் பண்ணியிருப்பார். பி என்பவர் வந்து 50% மதிப்பெண்களை பெற்று, பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% மார்க் வாங்கியிருக்காரு. ஆனால் பாஸ் மார்க்கை விட வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, 20 மதிப்பெண்கள் அதிகம் அப்படின்றாங்க. பி வந்து ஒரு 50% மார்க் வாங்கியிருக்கு. இவர் வாங்கின மார்க்கில் ஒரு 20 மார்க் கழிச்சுனா நமக்கு பாஸ் மார்க் எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு கிடைச்சோம், ரைட்டுங்களா? எனில் தேர்ச்சி சதவிகிதத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2022 கேட்டிருக்கேன். இப்போ நான் என்ன சொன்னேன், பர்சன்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சுக்கணும், அது மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பர்சன்டேஜை கழிச்சுக்குங்க. இது ஒரு 25%, ரைட்டுங்களா? நான் இங்கே எழுதுகிறேன் 25%, இது ஒரு 50%. மதிப்பெண்களை கூட்டிக்குங்க, குறைவு ப்ளஸ் கூடுதல் மதிப்பெண்கள். இப்போது 25ல் 50 போச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 25% கிடைக்கும். ஏன்னா இது ரெண்டுமே பர்சன்டேஜ். மதிப்பெண்கள் கூட்டுங்க, 50 மதிப்பெண்கள், ரைட்டுங்களா? ஒரு 25 25, 2 25 50. அப்போ 100%ன்றது என்னன்றது தானே கேள்வி. அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 இன்ட்டு 100 200. இப்போது டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 200 நமக்கு தெரியுது. இப்போது இதில் பாஸ் மார்க் எப்படி கண்டுபிடிக்கணும், இப்போ 25% கூட 30 மார்க்கை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், பாஸ் மார்க் கிடைக்கும். அப்போது 200ல் முதல்ல நான் 25% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன், ரைட்டுங்களா? ஒரு 25 25, 4 25 200, ஒரு 4 4, 5 20, ரைட்டுங்களா? 50 மதிப்பெண்கள். இந்த 50 மதிப்பெண்கள் கூட அவர் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருந்தால் பாஸ் பண்ணியிருப்பார், 30 மதிப்பெண்கள் வாங்கியிருந்தால் பாஸ் பண்ணியிருப்பார். இதுவும் கூட 30 மதிப்பெண்கள் என்ன கிடைக்கும், 50 கூட 30 கூட்டினா நமக்கு 80 கிடைக்கும். இந்த 80ன்ற பாஸ் மார்க்கு மொத்த மார்க்கில் எத்தனை பர்சன்டேஜ், மொத்த மார்க்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா 200. இதில் எத்தனை பர்சன்டேஜ்ன்றது தான் கேள்வி. 00க்கு வந்து பார்த்தீங்கன்னா 00 வந்து நான் கேன்சல் பண்ணுறேன். 1 2 2, 4 2 8, ரைட்டுங்களா? அப்போ பாஸ் மார்க்குன்றது எத்தனை பர்சன்டேஜ், 40%. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு தேர்வில் அதிகபட்ச மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 500, ரைட்டுங்களா? மேக்ஸிமம் மார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா 500 தான் சொல்லியிருக்கான். ஏ வந்து பார்த்தீங்கன்னா பிஐ விட 10% வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வாங்கியிருக்காரு மார்க்கு. பி என்பவர் சிஐ விட 25% வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மார்க் வந்து வாங்கியிருக்காரு. சி என்பவர் 400 மதிப்பெண்களை பெற்றார் எனில் ஏ பெற்ற மதிப்பெண் சதவிகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2021 வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கான். இந்த மாதிரி சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் ரிவர்ஸில் சால்வ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தட்.
ரைட்டுங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் போடுறதுலே ரிவர்ஸில் சால்வ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். ரிவர்ஸில் பாருங்கள், சி என்பவர் 400 மதிப்பெண்களை பெற்றிருக்கார். ரைட்டுங்களா? பி என்பவர் சியை விட 25% அதிகமான மார்க். ரைட்டுங்களா? இப்போ நம்ம பியை கண்டுபிடிக்கணும். சி வந்து 400, 400ல் 25% பாருங்கள், 00க்கு 00 கேன்சல், 4 25 100. ரைட்டுங்களா? அப்போது 400 + 100 500 மார்க் வந்து அதிகமாக வாங்கியிருக்காரு. இப்போ ஏ பாருங்க, என்ன கேட்குறான்? ஏ என்பவர் பியை விட 10% குறைவான மதிப்பெண்கள். பி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு? 500 இருக்கு. 10%னா 500 × 10 ÷ 100. ரைட்டுங்களா? 00க்கு இந்த 00 கேன்சல் பண்ணுறேன், 5 5 50 மார்க் வந்து கம்மி. 500ல் 50 கம்மினா எவ்வளோங்க? 450. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? ஏ பெற்ற மதிப்பெண் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். மொத்த மதிப்பெண்கள் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 500 கொடுத்துருக்காங்க. ஏ எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு? 450 மார்க் எடுத்திருக்காரு. எத்தனை சதவீதம்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். ரைட்டுங்களா? 00க்கு 00 கேன்சல் பண்ணிடுறேன். 1 5 9 5 45. அப்போ ஏ மட்டும் 90% மதிப்பெண்கள் வந்து பெற்றிருக்காரு. தேர்ச்சி பெற ஒருவர் 36% மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் ஒரு தேர்வில் ஒரு மாணவர் 190 மதிப்பெண்கள் பெற்று 35 மதிப்பெண்களில் தோல்வி அடைந்தார் எனில் அதிகபட்ச, ரைட்டுங்களா, அந்த தேர்வில் மொத்தம் எவ்வளோ மார்க், மேக்ஸிமம் மார்க் என்னன்னு சொல்லிட்டு RRBJE 21 வந்து கேட்டிருக்கான். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போ 30 மார்க் தான் எடுக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா கூடுதலாக எவ்வளோ மார்க் எடுக்கணும்? ஒரு 5 மார்க் எடுக்கணும். ரைட்டுங்களா? அதே மாதிரி தான் இப்போ 36%ன்றது இவர் என்ன மார்க் எடுத்திருக்காரு? 190. இன்னும் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணியிருப்பாரு? இன்னும் 35 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணியிருப்பார். ஸோ அப்படி எடுத்துணும். இதுதான் 36%. ரைட்டுங்களா? இப்போ 100%ன்றது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஸோ 36%ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 190 + ஒரு 35 நமக்கு என்ன கிடைக்கும்? 225 கிடைக்கும். 100% என்ன? அடுத்த ஸ்டெப் போடலாங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 100 எடுத்து போய் 225 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், 36ஆல் வகுத்துருங்க. 225 × 100 ÷ 36. ரைட்டுங்களா? 3ஆல் அடிக்கலாமா? 12 3 36, 7 3 21, 5 3 5. ரைட்டுங்களா? மறுபடியும் 3ஆல் அடிக்கலாமா? 4 3 12, 2 3 6, 5 3 5. ரைட்டுங்களா? ஒரு நாள் 4, 25 நாள் 100. ரைட்டுங்களா? ரிமைனிங் எனக்கு இருக்குது என்ன? 25 × 25. 25 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 625 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள், 2 மாணவர்கள் ஒரு தேர்வை வந்து எழுதினார். ரைட்டுங்களா? ஏன்னா ஒரு மாணவர் இருக்காருன்னு நம்ம எடுத்துப்போம், அசைன் பண்ணிப்போம். பின்ற ஒரு மாணவர் இருக்காருன்னு அசைன் பண்ணிப்போம். எக்ஸாம் எழுதுறாங்க. அவர்கள் ஒருவர் மற்றொருவரை விட 9 மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் பெற்றார். ரைட்டுங்களா? இதில் யாரோ ஒருத்தர் இன்னொருத்தரை விட 9 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்கியிருக்காரு. அவருடைய மதிப்பெண் இருவருடைய மதிப்பெண்களின் கூட்டுத்தொகையில் 56% ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு SSC CGL கிராஜுவேட் லெவலில் கேட்டிருக்கான். ரைட்டுங்களா? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? பர்சன்டேஜை டிஃப்ரென்ஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட்டா? பர்சன்டேஜை கழிச்சுக்கணும். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 56% எடுத்திருக்காரு அப்படின்னா இன்னொருத்தர் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருப்பாரு? ஆப்வியஸ்லி 44% எடுத்திருப்பார். பர்சன்டேஜை கழிச்சுக்கணும், மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிக்கணும். ரைட்டுங்களா? இது ரெண்டுத்தையும் கழிங்க. கழிச்சா எனக்கு என்னங்க கிடைக்கும்? 12% கிடைக்கும். அந்த 12% தான் இந்த 9 மார்க். ரைட்டுங்களா? அப்போது 100 மார்க்குன்றது எத்தனை பர்சன்டேஜ்? 12%ன்றது 9 மார்க்னா 100%ன்றது இது அடிங்க. 3 3 9, 4 3 12. ஒரு நாள் 4, 25 நாள் 100. ரைட்டுங்களா? 3 25 75. அப்போ மொத்த மதிப்பெண்கள்ன்றது 75. இந்த 75 மதிப்பெண்கள் மொத்த மதிப்பெண்களில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க? 56%. ரைட்டுங்களா? 56 ÷ 100 எழுதிக்கலாமா? ரைட்டுங்களா? ஸோ நான் லாஸ்ட்டில் வந்து வகுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கிறேன். இந்த பெருக்கல் முறை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் பண்ணலாம். இதை முதல்ல இது 2 பெருக்கலாம். நான் 75 நான் எழுதிக்கிறேன். ரைட்டுங்களா? இங்கே எழுதிக்கிறேன் 75 × 56. இது எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 டிஜிட்டை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 5 30, 30க்கு 0, கேரி வந்து பார்த்தீங்கன்னா கேரினா மீதி வந்து பார்த்தீங்கன்னா 3. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 5 25. ரைட்டுங்களா? 7 42. இதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 5 3 8, 8 2 10க்கு 0, மிச்சம் 1, 4 2 6, 6 1 7.
70க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 0 போட்டுக்கிறேன், மீதி எனக்கு 7 வந்து கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போ இந்த ரெண்டு நம்பரை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க. 7 இன்ச்சு 35. ரைட்டுங்களா? 35 கூட 7 ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 42 கிடைக்கும். ரைட்டுங்களா? 4200. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் டிவைட்ல எனக்கு ஒரு 100 இருக்குது. டிவைட் பை 100 போட்டால் 00 கேன்சல் பண்ணிச்சுன்னா ஒருத்தர் 42 மார்க் வந்து எடுத்திருக்காரு. ரைட்டுங்களா? ஒருத்தர் எத்தனை மார்க் எடுத்திருக்காரு? 42. இப்போ இன்னொருத்தர் எத்தனை மார்க் எடுத்திருக்காருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்த மார்க் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 75. ரைட்டுங்களா? 75. அதில் இன்னொருத்தர் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு? 44%. ரெண்டாவது ஆள் 44 டிவைட் பை 100. ஸோ மேற்கொண்ட மாதிரி இதையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது 75யும் 44யும் இருங்க ஒரு நிமிஷம் இப்படி பண்ணுறேன். 75 44 நான் இப்படி மல்டிப்ளை பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 20 0 கேரி வந்து 2 8 28. இந்த மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 20 பத்தையும் கூட்டுங்க. ஸோ 20 40 48 2 கூட்டினா 50. 50க்கு 0 மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 5. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பெருக்குங்க. 7 28. ரைட்டுங்களா? 28 ஒரு 5 33. ரைட்டுங்களா? 3300. இது ரெண்டு பெருக்கியாச்சு. நம்ம 3300 டிவைடில் 100 இருக்குது. அப்போ நான் 100 வச்சுக்கிறேன். 00 கேன்சல் பண்ணால் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 33 மார்க் எடுக்கிறார். ஒருத்தர் 42, இன்னொருத்தர் 33. ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸை வச்சு நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். பட் இதில் ஈஸியான மெத்தட் அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னா வேல்யூ புட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ABCD 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் ஒவ்வொன்றா நீங்கள் எடுத்து செலக்ட் பண்ணி அந்த கண்டிஷனுக்கு பொருந்துற மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எது பொருந்துதோ அதுதான் ஆன்சர். இது நீண்ட நேரம் எடுத்துக்கக்கூடியது இது. ஸோ அதனால ஈஸியான மெத்தட் வேல்யூ புட்டிங் தான். நமக்கு ஸ்டெப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கிடையாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான கொஸ்டின் நீங்கள் தெரிஞ்சு டிக் பண்ணாலும் சரி, தெரியாமல் பண்ணாலும் சரி, நமக்கு சரியாக பண்ணிட்டோம்னா அதுக்கு மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு ஸ்டெப்ஸ் மார்க்குன்றது ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் தான். போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்ஸ் மார்க்கெல்லாம் தேவையில்லை. ஸோ அதனால் நீங்கள் எந்தெந்த கேள்விக்கு எந்தெந்த முறையில் பதிலளித்தா அது ஈஸியாக முடியுன்றது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். எக்ஸாம் பார்க்கலாம். தேர்வில் 35% மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலும் 25% மாணவர்கள் வந்து கணிதத்திலும் தோல்வி அடைந்தனர். ரைட்டுங்களா? ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 35% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருக்கான். மேக்ஸில் 25% ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயில் ஆகிருக்கான். இரண்டிலும் தோல்வி அடைந்தவர்கள் 15%. ரைட்டுங்களா? அதாவது இங்கிலீஷ்லையும் ஃபெயில் ஆகிருக்கான், மேக்ஸ்லையும் ஃபெயில் ஆகிருக்கான். இவங்க ஒரு 15%. இரண்டு பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றவர்களின் சதவிகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு RRB NTPC 2021 வந்து கேட்டிருக்கோம். இப்போ இதை வந்து நான் டயக்ராம் மெத்தடில் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ரைட்டுங்களா? ரெண்டு சப்ஜெக்ட்ன்றதுனால ரெண்டு டயக்ராம் வந்து வரைஞ்சிக்கிறேன். ரைட்டா? ஒன்று இங்கிலீஷு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ். ரெண்டுத்துலையும் ஃபெயில் ஆனவங்க சென்டரில் போட்டுக்கிறேன். ரைட்டுங்களா? 15 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 15% பேர் வந்து ரெண்டுத்துலையும் ஃபெயில் ஆகிருக்கான். ரைட்டா? இங்கிலீஷில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 35, மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 25%. ரைட்டுங்களா? இப்போ எக்ஸாக்டாக இங்கிலீஷில் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர்னு கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுத்துலையும் ஃபெயில் ஆனவங்க வந்து இதை கழிச்சுக்கணும். ரைட்டுங்களா? கழிச்சு என்ன கிடைக்கும்? 35ல் 15 போச்சுன்னா எனக்கு 20 பேர் வந்து எக்ஸாக்டாக இங்கிலீஷில் மட்டும் ஃபெயில் ஆனவங்க. அதே மாதிரி மேக்ஸில் மட்டும் எக்ஸாக்டாக ஃபெயில் ஆனவங்க 25ல் 15 வந்து கழிச்சுங்க. எனக்கு என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். இப்போ ஃபெயில் ஆனவங்கெல்லாம் கூட்டிக்கங்க. ஒரு 20, இது ஒரு 15. ரைட்டுங்களா? இது ஒரு 10. பாருங்கள், 20 10 30 45. ஓகேங்களா? 45 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிருக்காங்க. அப்போ பாஸ் ஆனவங்க மொத்தம் 100%ல் 45% வந்து கழிச்சு எனக்கு என்ன கிடைக்கும்? 55% கிடைக்கும். பாஸ் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா 55% மாணவர்கள். Indus Classes